فلله الحمد رب السماوات رب الأرض رب العالمين وله الكبرياء في السماوات والأرض وهو العزيز الحكيم. الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والناس أجمعين. فقد قال الله تعالى في شأن حبيبه: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். வற்றாத வாஞ்சி கொண்ட வான்மறையை வகுத்தளித்த வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளிலே தங்களுடைய பாதங்களை தப்பாமல் தவறாமல் பதித்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாது குறையாது நின்று நிலவட்டுமாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தார்களாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய கருணை. கண்ணியமிக்க அன்பர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அக்கிமுஸ்ஸலாத்த வ ஆத்து ஸகாத்த என்பதாக இரண்டு கடமைகளை எங்கெல்லாம் தொழுகையை பற்றி சொல்கிறானோ அங்கெல்லாம் அல்லாஹு தஆலா ஜகாத்தை பற்றியும் சொல்கிறான். தொழுகையை பற்றி சொல்லக்கூடிய பெரும்பாலான இடத்துல ஜகாத்தை பற்றி சொல்கிறான். ஜகாத்தை தொழுகை அல்லாத சில இடங்கள்லையும் சொல்கிறான். கிட்டத்தட்ட 32க்கும் மேற்பட்ட இடத்துல அல்லாஹு தஆலா ஜகாத்தை மட்டுமே சொல்லக்கூடியவனாகவும் இருக்கிறான். அது அல்லாமல் அல்லாஹு தஆலா தொழுகையையும் ஜகாத்தையும் சேர்த்து சொல்லக்கூடியவனாகவும் இருக்கிறான். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஜகாத் இது ஒரு ஏழை வரி. ஜகாத்துங்கிறது ஒரு ஏழை வரி. ஏழைகளுக்குன்னு அல்லாஹு தஆலா யாரிடத்துல செல்வத்தை அல்லாஹு தஆலா கொடுத்தானோ அவங்களுக்கு கட்டளை இடுறான். நீங்கள் 100க்கு 2.5%, 40ல் 1, 40ல் 1 நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் ஏழை மக்களுக்கு அதை ஜகாத்தாக கொடுத்துடணும் என்பதாக. ஜகாத்துன்னு சொன்னால் நாம் என்ன செஞ்சுக்க வேண்டிய தேவையில்லை. ஆஹா, நம்மக்கிட்ட இருந்து அல்லாஹு தஆலா காசு கேட்குறானே அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சா? அதுக்குன்னு ஒரு அளவு அல்லாஹு தஆலா வச்சுருக்கிறான். அந்த அளவுக்கு மேலே உங்களுக்கு வந்துட்டா என்ன செய்யணும்? கண்டிப்பாக 100க்கு 2.5% கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த அளவு இல்லைன்னு சொன்னால் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவு எப்படி, என்ன அளவு அது அப்படின்னு சொல்லி பார்த்தா 87.5 கிராம் தங்கம் நம்ம கையில் வச்சுருந்தோன்னு சொன்னால் அதில் என்ன செய்யணும்? நம்ம ஒரு 9 பவுன் இருக்குது வைங்க. 87.5 கிராம்னா நெருக்கி 8.75 பவுன் கிட்ட வந்துடும். புரியுதா? 9 பவுன் இருக்குன்னு சொன்னால் 9 பவுனை கணக்கு போட்டுக்க வேண்டியது. 9 பவுனை கணக்கு போட்டுக்க வேண்டியது. போட்டுட்டு அதில் என்ன செய்யணும்? 2.5% எவ்வளோ வருதோ, தங்கமாக இருந்தால் தங்கமாக, இல்லை தங்கமாக கொடுக்க முடியல, அதுக்கு என்ன செஞ்சுக்கணும்? அதனுடைய அளவுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. பணமாக கொடுக்கணும். தங்க கையில் வச்சுருந்தீங்க, இப்போ 40 பவுன் இருக்குது, 1 பவுன் கையில் வச்சுருந்தோம், 1 பவுன் கையில் வச்சுருந்தோம். அப்போ 40ல் 1 பவுன் கொடுத்துடலாம், 1 பவுன் கொடுத்துடலாம். என்கிட்ட ஒரு
1 பவுன் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கலாம், கொடுத்துடலாம் இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட பவுனா இல்லை, காசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன செஞ்சுக்கணும், காசாக கொடுத்துடணும். புரியுதா? அப்போது நாம் என்ன செய்யணும், என்ன அல்லாஹு தஆலா நம்மக்கிட்ட 1 பவுன் கேட்குறானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. 40 கொடுத்துட்டு அல்லாஹ் 1 கேட்குறான். அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், அல்லாஹு தஆலா தெளிவாக எப்படி சொல்கிறான் குர்ஆனில், உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், எதை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேனோ அதிலிருந்து செலவு செய்யுங்கள். அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நான் உங்களுக்கு கொடுத்தவைகளிலிருந்து செலவு செய்யுங்கள் என்பதாக. இந்த கொடுக்காம உங்ககிட்ட ஒன்று நான் என்ன செஞ்சுக்கல, உங்ககிட்ட புடுங்கணும்னு நினைக்கல. உங்ககிட்ட என்ன கொடுத்துருக்கிறனோ அதிலிருந்து செலவு செய். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், உன் காசுன்னு ஒன்று கிடையாது. நான் என்ன உங்ககிட்ட கொடுத்தனோ அதுதான் நீ வச்சிருக்கிற. நீ வச்சிருக்கிறன்னு சொன்னால் நான் கொடுத்ததை தான் நீ வச்சிருக்கிற. ஆகையினால நான் கொடுத்ததுலேருந்து செலவு செய். நீ கொடுத்ததுலேருந்து என்ன செய்யணும், செலவு செய்யணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், குர்ஆனில் சொல்கிறான். அதனால நாம் நம்மளுடைய இப்போ எவ்வளவோ அறிவாளிகள், நிறைய படித்தவங்கலாம் இருக்கிறாங்க. அவங்களாம் இன்னும் ஏழை மக்களாகவே வாழ்கிறாங்க. என்ன செய்கிறாங்க, இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழேயே கூட வாழ்கிறாங்க. அப்படி இல்லாதவங்க என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் தஆலா நிறைய காசு பணங்களை கொடுத்துருக்குறான். அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லைன்னா கூட என்ன செஞ்சுக்கிறான், அல்லாஹ் தஆலா நிறைய காசு பணங்களை கொடுத்து வச்சிருக்கிறான். அப்போ காசு பணங்கள் சேர்றங்கிறது அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய நிஅமத். நம்மளுடைய திறமையினாலோ நம்மளுடைய சாமர்த்தியத்தினாலோ சேர்க்கக்கூடியது அல்ல. புரிஞ்சா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஊருக்கு போனாங்க. பார்த்தா அந்த ஊர் மக்கள் எந்த விதமான படிப்பறிவுமே இல்லாத மக்களாக இருந்தாங்க. செருப்பு கூட ஒன்றும் என்ன செய்ய முடியல, கரெக்டாக போட முடியல. லெஃப்ட்டுக்கு போகிறத ரைட்டுக்கு போட்டுக்கிறாங்க, ரைட்டுக்கு போகிறத லெஃப்ட்டுக்கு போட்டு அந்த அளவுக்கு என்ன செய்யலை, அவங்களுக்கு தெரியல. மாட்டிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு கையில் மாட்டினதை என்ன செய்கிறாங்க, காலில் மாட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ கேட்டால், ஆனால் பெரிய பெரிய பணக்காரர்களாக இருந்தாங்க, பெரிய பெரிய பணக்காரர்களாக இருந்தாங்க. பார்த்தா பெரிய பெரிய மாளிகை கோபுரங்களில் வாழ்ந்தாங்க. அப்போ கேட்டாங்க, யா அல்லாஹ், என்ன இந்த நபர்கள் இவ்வளோ ஒன்றும் படிப்பறிவு இல்லாத நபர்களாக இருக்கிறாங்க, ஆனால் பெரிய பெரிய பணக்காரர்களாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கும்பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னா, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்கள் உம்மத்திட்ட சொல்லுங்கள், உங்களுடைய கௌம்கிட்ட சொல்லுங்கள், காசு பணங்கள் நான் கொடுக்கறது அவங்களுடைய திறமையினாலோ சாமர்த்தியத்தினாலோ அவங்க சேர்க்க முடியாது. அப்போ திறமை இல்லாதவங்க தானே இவங்க, செருப்பு ஒழுங்காக போட தெரியலையே, எப்படி காசு பணம் சேர்க்க முடியும்? காசு பணம் அல்லாஹ் கொடுத்தான், காசு பணம் அல்லாஹ் கொடுத்தான், திறமையினால சேர்க்க முடியாது. புரிஞ்சா? அப்படி அல்லாஹ் கொடுத்த அந்த செல்வத்திலிருந்து 2.5% அல்லாஹ் கேட்குறான். என்ன கேட்குறான்? அல்லாஹ் நான் கொடுத்ததுல இருந்து கொடு, நான் கொடுத்ததுலேருந்து கொடு. அப்படி 2.5% என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா, ஏழை வரியாக செலுத்த சொல்றான். அவனுக்கு கொடுத்துடணும், எடுத்து வச்சிடணும். உலகத்திலேயே மக்களுக்கு உதவி செய்வதை, தர்மம் செய்வதை கடமையாக்கிய மார்க்கம்னு பார்த்தா அது இஸ்லாம் தான். உலகத்தில் இஸ்லாம் தான் என்ன செஞ்சிருக்கு, இது கண்டிப்பா இஸ்லாத்தினுடைய கடமைகள்ல ஒன்றுன்னு ஆக்குனது ஜக்காத்தை இஸ்லாம் மட்டும்தான். புரிஞ்சா? வேற மார்க்கங்கள் மேல சமயங்கள்ல என்ன இருக்கலாம், தர்மங்கள் செய்யக்கூடியதை வலியுறுத்தி சொல்லி இருக்கலாமே தவிர்த்து கடமை கிடையாது. தர்மங்கள் செய்ய நீங்க எவ்வளவு செய்யலாம்னு சொல்லி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனா செய்யலைன்னா தண்டனை, குற்றம் அப்படின்னு கிடையாது. அவங்களுக்கு நிறைய வலியுறுத்தப்பட்டிருக்கலாமே தவிர்த்து கடமையாக்கிய மார்க்கம் அப்படின்னு பார்த்தா அது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். கண்டிப்பா நீங்க கொடுத்து தான் ஆகணும், கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும், கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா தெளிவா குர்ஆன்ல சொல்றான். அதனால என்ன செய்யணும், அதிகமாக நாம ஜக்காத்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல கவனமா இருக்கும். 87.5 கிராம் நம்ம கிட்ட நகை இருந்தா அதுக்கு மேல சேர்றதுல கணக்கு இல்லை, அதுக்கு மேல சேர்றதுல கணக்கு இல்லை. 87.5 கிராம் இருக்கு, 1 பவுன் சேர்ந்துடுச்சு, 1 பவுன் சேர்ந்துடுச்சு, இல்ல 2 கிராம் சேர்ந்துடுச்சு, என்ன வந்துடுச்சு, இப்போ 9 பவுன் ஆயிடுச்சா? 9 பவுன். இந்த 9 பவுனை கணக்கு போடணும். இந்த 9 பவுனை கணக்கு போட்டு அதுல 100க்கு 2.5% அப்படி கொடுக்கணும். இப்போ எவ்வளோ நம்மளுக்கு இமாம்கள் லேசாக்கி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னா, கையில் இருக்கக்கூடிய பணத்தை வெள்ளியில தான் கணக்கு பண்ணணும்.
தங்கத்தை தங்கத்தில் கணக்கு பண்ணிக்க வேண்டியது. இப்போ கையில் அசட்ஸாக வச்சுருக்கிறோம், கையில் அசட்டாக வச்சுருக்கிறோம், ரொக்கமாக வச்சுருக்கிறோம். புரிஞ்சா? இதை எப்படி கணக்கு பண்ணுறது அப்படின்னு சொன்னால் வெள்ளியினுடைய அளவுக்கு கணக்கு பண்ணணும். வெள்ளியுடைய அளவு என்ன தெரியுமா? போன வருஷம்லாம் 45,000 50,000 ரூபாய் இருந்தால் வெள்ளி என்ன செஞ்சிடலாம்? ஜக்காத்து கடமையாயிடும். போன வருஷம்லாம் 45,000 50,000 ரூபாய் இருந்தால் ஜக்காத்து கடமையாயிடும். இப்போ 1.25 லட்சம் இருந்தால் மட்டும்தான் ஜக்காத்து கடமை. இப்போ என்ன செய்யணும்? அதை விட 4 மடங்கு கூட 5 மடங்கு கூட அவ்வளோ பணம் நம்ம கிட்ட இருந்தால் தான் ஜக்காத்து கடமையாகும். ஏன்? வெள்ளியினுடைய விலை எங்கேயோ விண்ண முட்டிடுச்சு. புரிஞ்சா? போன வருஷம் 65,000 70,000 இருந்த வெள்ளியினுடைய ரேட்டு இந்த வருஷம் 3 லட்சம். இந்த வருஷம் 3 லட்சம். இப்போ 612 கிராம் வெள்ளியினுடைய அளவு இல்லை வெள்ளியோ இல்லை அது அல்லாத நம்ம இடத்துல அசட்ஸாவோ நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? காசு பணங்களாவோ வைத்திருந்தால் என்ன செய்யணும்? 612 கிராம் என்னாச்சு பாருங்க. 612 கிராம் அடையப்பா 1/2 கிலோ வெள்ளி. 1/2 கிலோ வெள்ளி கணக்கு பண்ணால 1.5 லட்சம் ஆயிடுச்சு. 1/2 கிலோ வெள்ளி கணக்கு பண்ணாலும் என்ன செஞ்சிருச்சு? 1.5 லட்சம் ஆகி போயிடுச்சு. இப்போ 1,87,000 ரூபாய் ஒரு மனுஷன் கையில வச்சிருந்தா, காசாகவோ இல்ல வியாபார பொருட்களிலிருந்து வரக்கூடிய வருமானமாகவோ இல்ல என்ன செஞ்சிருக்கிறாரு கோல்டு பாண்டாகவோ எப்படியோ அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? தன்னுடைய சுய தேவைகளுக்கு அத்தியாவசியமான தேவைகளுக்கு அப்பாற்பட்டு என்ன செஞ்சிருக்கிறார்? ஒரு சொத்து வச்சிருக்கிறாருன்னு சொன்னா என்ன? அதுல 612 கிராம் அளவுக்கு வெள்ளியினுடைய அளவுக்கு அது காசு இருந்துச்சுன்னு சொன்னா, மதிப்பு வந்துருச்சுன்னு சொன்னா என்ன செய்யணும்? ஜக்காத்து கடமையாயிடும். இப்போ கிட்டத்தட்ட 1,87,000 ரூபாய் அளவுக்கு நம்ம கிட்ட காசு இருந்தால் தான் ஜக்காத்து கடமை. இப்போ நகையை கணக்கு போட்டிருந்தா என்ன செஞ்சிடும்? சீக்கிரமா எல்லா கையிலையும் ஜக்காத்து கடமை. இமாம்கள் எவ்வளோ அழகா மக்களுக்கு சுலபமாக மக்களுக்கு ஏதுவான வகையில் என்ன செஞ்சிருக்கிறாங்க? சட்டங்களை வடிவமைத்து கொடுத்துருக்குறாங்க. வெள்ளியில தான் கணக்கு பண்ணணும். அதை கையில் இருக்கக்கூடிய ரொக்கத்தை என்ன செய்யணும்? வெள்ளியில தான் கணக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க? வெள்ளியில கணக்கு பண்ணியிருக்க. வெள்ளியில கணக்கு பண்ணி நீங்க என்ன செய்யுங்க? அதை நீங்க கொடுங்க என்பதாக என்ன செஞ்சிருக்கிறாங்க? இமாம்கள் சொல்லி இருக்கிறாங்க. புரியுதா? அதனால நாம என்ன செய்ய வேண்டியிருக்கு? நாம சொந்தமாக பயன்படுத்தக்கூடிய எந்த வஸ்துக்கும் ஜக்காத்து கடமையாகாது. வீடு வாங்கி வச்சிருக்கோம் 2 கோடி ரூபாய், அந்த வீட்டில் நம்ம வசிக்கிறோம், அந்த வீட்டுக்கு என்ன கிடையாது? ஜக்காத்து கிடையாது. 1 கோடி ரூபாய்க்கு கார் வச்சிருக்கிறோம், அந்த காருக்கு ஜக்காத்து கிடையாது. புரிஞ்சா? அதே போல இடத்தை வாங்கி போட்டிருக்கிறீங்க 2 கோடி ரூபாய்க்கு, அந்த இடத்துல வருமானம் கிடையாது, வெறும் தரிசு காடா கிடக்குது, ஜக்காத்து கிடையாது. எதிலிருந்து உங்களுக்கு வருமானம் இல்லையோ அதுல ஜக்காத்து கிடையாது. எதிலிருந்து வருமானம் இல்லையோ, ஏன்னு சொன்னா உங்களையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறது இல்ல? கஷ்டப்படுத்தணும்னு விரும்புறது இல்ல. உங்ககிட்ட இருந்து புடுங்கி கொடுக்கணும்னு அல்லாஹ்வுக்கு ஆசை கிடையாது. நீங்க வச்சிருக்கிறத கொடுங்க. உங்களுக்கு மேல்பட்சமா வருமானம் வந்திருக்கு, அந்த வருமானத்துல இவ்வளவு பர்சன்டேஜ், இவ்வளவு ரூபாய் உங்க கையில இருக்குது, 1,87,000 ரூபாய் உங்க கையில இருக்குது, அதுல இருந்து 2% கேட்கறான். உங்களுடைய சொத்து மதிப்பு கூடவா இருக்கலாம், எவ்வளவு வருமானம் வந்திருக்கோ அந்த வருமானத்துல இருந்து என்ன செய்ய சொல்றான்? அல்லாஹ் தஆலா கணக்கு போட சொல்றான். அப்படி கணக்கு போட்டு என்ன செய்யணும்? ஜகாத்துங்கிறது கணக்கு போட்டு கொடுக்க வேண்டியது. சதக்காங்கிறது கணக்கில்லாம தாராளமாக கொடுக்க வேண்டியது. சதக்கா எந்த கணக்கும் போட தேவையில்லை. உங்ககிட்ட 100 ரூபா இருந்தாலும் 10 ரூபா கொடுக்கலாம், இல்ல 10 ரூபா இருந்தாலும் 10 ரூபாயும் கொடுக்கலாம். ஆனா ஜக்காத்துங்கிறது இந்த நிசாபுடைய அளவு எட்டணும். தங்கமா இருந்தா 87 கிராம் கையில இருக்கணும். அது வெள்ளியாகவோ இல்ல காசு பணங்களாகவோ பேங்க்ல வச்சிருந்தா 1,87,000 ரூபாய் நம்ம கையில இருக்கணும். அப்படி இருந்து 1 வருஷம் பூர்த்தி ஆயிருக்கணும். இப்படி 1 வருஷம் பூர்த்தி ஆகியிருந்தா என்ன செஞ்சிடும்? ஜக்காத் அவர் மேல கடமையாயிடும். வந்துச்சு கையில காசு ஒரு 10 லட்சம் ரூபாய் வந்துச்சு, கையில காசு 10 லட்சம் ரூபாய் வந்து 1 வருஷம் பூர்த்தி ஆகிறதுக்கு முன்ன ஒரு 3 மாசத்துல 4 மாசத்துல வேற ஒரு செலவு ஆயிடுச்சு. இது கணக்கு எப்படின்னு சொன்னா, முதலா ஜக்காத் ஒருத்தர் கடமையாவது பாருங்க, அந்த டைம்ல தான் இந்த 1 வருஷம் பூர்த்தி ஆகிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 1 வருஷம் பூர்த்தி ஆகிறத பார்க்கணும். முதல்ல வரும்போது என்ன செஞ்சிருச்சு? முதல்ல 87 கிராம் கிட்டத்தட்ட 9 பவுன் வாங்கினீங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 பவுன் வாங்கினீங்க. இப்போ ஜக்காத்து கடமை ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செஞ்சிருச்சு?
போன வருஷம் அதுக்கு ஜக்காத்து கணக்கு பண்ணி கொடுத்தீங்க, ஒரு வருஷம் பூர்த்தி ஆகி ஜக்காத்து கடமை ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் 4 மாதம் கழிச்சு ஒரு 2 பவுனை வித்துட்டீங்க. இப்போ காசு அந்த ஜக்காத்தினுடைய அளவை விட்டு குறைஞ்சிடுச்சு. இப்போ அடுத்த வருஷம் கணக்கு பண்ண போகும்போது அதை என்ன செய்யணுமா இல்லையா? கணக்கு பார்க்கணுமானா, நான் போன வருஷம் தான் கொடுத்துட்டேனே, இந்த வருஷம் நான் ஒரு வருஷம் பூர்த்தி ஆகணுமா இல்லையா, நான் அதை பார்க்கணுமே. அப்படி பார்க்க தேவையில்லை. ஏன்னா போன வருஷமே உங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு, ஜக்காத்து கடமை ஆயிடுச்சு. இப்போ நடுவில் மறுபடியும் ஒரு 6 மாதம் கழிச்சு இன்னொரு 5 பவுன் வாங்கினீங்க, மொத்தத்தையும் சேர்த்து கொடுக்கணும். ஏற்கனவே கொடுத்து முடிச்சதை விட்டுட்டு இதை மட்டும் கொடுக்கக்கூடாது. புரியுதா? மொத்தத்தையும் சேர்த்துக்கணும். ஏற்கனவே இருந்த அந்த 8 பவுனையும் 9 பவுனையும் சேர்த்துக்கணும். இப்போ புதுசாக வாங்கின 5 பவுனையும் சேர்த்துக்கணும். ஜக்காத்து அப்படின்னு சொன்னாலே அது அதிகப்படுத்துறது, பரிசுத்தப்படுத்துறதுன்னு தான் அர்த்தம். நம்ம காசு பணங்களை பரிசுத்தப்படுத்துறதுக்காக வேண்டி, நம்முடைய காசு பணங்களை பரிசுத்தப்படுத்துறதுக்காக வேண்டி தான் அல்லாஹ் தஆலா இதை கொடுத்துருக்கிறான். நம்ம கிட்ட காசு, அந்த காசு இருந்துச்சுன்னு சொன்னா அதை என்ன செய்யணும்? தங்கத்தை புடம் போடுவாங்க, ஊதுவாங்க. ஊதும் போது அதில் இருக்கக்கூடிய கசடுகள்லாம் வெளியாகும். அதில் இருக்கக்கூடிய கசடுகள்லாம் வெளியாகும். அந்த கசடு தான் ஜக்காத். அந்த ஊதி புடம் போட்டதுக்கு பின்னால தங்கம் என்ன செஞ்சிடும்? தனியா பல பல பலன் மின்னும். அதனுடைய கசடுகள் என்ன செய்யும்? தனியா போயிடும். அந்த கசடு தான் ஜக்காத். அல்லாஹ் தஆலா என்ன செய்யல? 50% கொடு, 70% கொடு கேட்கல. என்ன கொடுத்தான்? கொடுத்துட்டு 97% நீ வச்சுக்கோ. 97% நீ வச்சுக்கோ. 2% கொடு. 97% நீ வச்சுக்க. புரிஞ்சா? அதனால ஜக்காத் என்ன செய்யணும்? கணக்கு பார்த்து கொடுக்கணும். கணக்கு பார்த்து கொடுக்கணும். ஏனதான் ஒன்று கொடுக்கறது இல்லை. 100 பவுன் வச்சுக்கிட்டு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க சில பேர். வீட்டில் என்ன செய்யறாங்க? 100 பவுன் நகையை வச்சுக்கிட்டு நாங்கள் 10,000 ரூபாய் கொடுக்கறது தான் வழக்கம், 15,000 ரூபாய் கொடுக்கறது தான் வழக்கம். இப்போ 100 பவுன் ரேட் என்ன ஆயிடுச்சு? அல்லாஹுக்கு 1.5 கோடி ரூபாய் ஆயிடுச்சு. இப்பவும் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு உட்காந்துருக்குற. எவ்வளவு? 100 பவுனா 2.5 பவுன் கொடு. 100 பவுன் சொன்னா 2.5 பவுன் என்ன செஞ்சிடணும்? மரியாதையை எடுத்து வச்சிடணும். இது அல்லாஹ்வுடைய ஆணை, அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிக்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நீங்க என்ன செய்யாதீங்க? அல்லாஹ்வுடைய அந்த எல்லைகளை மீறாதீங்க. அவன் ஒரு எல்லை வகுத்து இருக்கிறான், அந்த எல்லையை போய் மோதாதீங்க. புரிஞ்சா? அந்த எல்லையில என்ன செய்யணும்? அதுக்கு உட்பட்டு நாம நடக்கணும். புரிஞ்சா? 100 பவுனை வச்சுக்கிட்டு 10,000 ரூபாய் கொடுக்கறது, 15,000 ரூபாய் கொடுக்கறது, ஊருக்கு என்ன செய்யறது? அனுப்பி விட்டு இது 40 பேர் எடுத்துக்குங்க, லைனா ஒரு லிஸ்ட். எவ்வளோ? ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு 20 பேருக்கு லிஸ்ட் எழுதுறான். இவருக்கு 500 ரூபாய், இவரு 1000 ரூபாய், இவருக்கு 1500 ரூபாய், இப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? 20 பேருக்கு லிஸ்ட். அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ஜக்காத்துங்கிறது சில நபர்களுக்கு பிரயோஜனப்படணும், சில நபர்களுக்கு பிரயோஜனப்படணும். வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு என்ன சேர் ஒன்று போட்டுக்கிட்டு, கொடை ஒன்று போட்டுக்கிட்டு, 20வது ஆளா பார்த்து வச்சுக்கிட்டு, ஒவ்வொரு ஆளா ஒரு 50 பேர் 100 பேர் லைனா 20 ரூபா கொடுக்குறது. இந்த ஜக்காத்து யாரு கேட்டா? உங்ககிட்ட இந்த ஜக்காத்து யாரு கேட்டா? நீ யாருன்னு காட்டுறதுக்காக வேண்டி காட்டுறியா? ஒன்ன ஒரு ஆளா நிக்க வச்சிருவான். அதுல கொஞ்சம் வருஷம் கழிச்சு என்ன செய்வே? நீனும் ஜக்காத்து வாங்குறதுக்கு நிப்ப. இதே மாதிரி அந்த மாதிரி நிக்க கூடாது, அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஒரு கொடையை ஒன்று வச்சுக்கிற, சேரை ஒன்று வாசல்ல போட்டுக்கிற, 20 ரூபா தாளா மாற்றி வச்சுக்கிற, 5 கட்டு நான் 20 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இது ஏழைகள் கூடுவாங்களா குறைவாங்களா? பிச்சைக்காரங்க கூடுவாங்களா குறைவாங்களா? இந்த ஜக்காத்துன்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா ஆக்குனது ஏழைகளாக யாரும் இருக்கக்கூடாது. எல்லாரும் என்ன செய்யணும்? ஜக்காத்து கொடுக்கக்கூடியவங்களா மாறணும்னு சொல்லி. நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? 20 ரூபா தாளா மாற்றி கொடுத்து ஏழைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கிற, யாசகர்களை வளர்த்துக்கிட்டு இருக்கிற. 20 ரூபா வாங்கிட்டு என்ன செய்வான்? ஒரு டீ குடிச்சாலும் முடிஞ்சு போச்சு. ஒரு டீ குடிச்சான்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. என்ன செய்யணும்? ஒரு 10,000 ரூபா வந்துச்சுன்னு சொன்னா அவருக்கு ஒரு டீ கேன் வாங்கி கொடு, ஒரு சைக்கிளை வாங்கி கொடு, இந்த வியாபாரம் பண்ணுப்பானி. ஜக்காத்து எப்படி கொடுக்கணும்? ஏழையா இருக்கிற மனுஷன் பொழைக்கிறதுக்கு வழி இல்லாம இருக்க, பொழைப்பை என்ன செய்யணும்? அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த வேலை செய்யப்பா. இது ஒரு பொம்பளைங்க இருக்கிறாங்க, கைமண்கள் இருக்கிறாங்க, விதவையான பெண்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? 4 இடத்துல வாங்கி தான் சாப்பிட்றாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும்? ஒரு வியாபாரத்துக்கு, ஒரு தொழிலுக்கு ஒரு என்ன செய்யணும்? தையல் மிஷின் ஒன்று வாங்கி கொடுத்துக்க வேண்டியது. நீ தச்சு பொழைச்சிக்கமா, தச்சு பொழைச்சிக்கமா, வேற எங்கேயும் நீங்க போய் என்ன செய்ய நிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? தொழிலாளிகளை, வியாபாரிகளை உண்டு பண்ணி கொடுக்கணும். நல்லா உழைக்கிற மனுஷனா தெரியுது, நல்லா உழைக்கிற மனுஷனா தெரியுது, ஆனா கஷ்டப்படுறாரு. உங்க ஜக்காத்துல இருந்து ஒரு பவுனுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டியது 1.5 லட்சம் ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க. 1.5 லட்சம் ரூபாய் ஒரு ஆளுக்கு கொடுங்க. 1.5 லட்சம் ரூபாயை ஒரு ஆளுக்கு கொடுங்க. என்னம்மா தெரியும் உனக்கு? உனக்கு என்ன வியாபாரம் தெரியும்? என்ன எது வச்சிருந்தாலும் ஒரு டீ கடை ஒன்று வச்சு கொடுங்க, ஒரு டீ கடை ஒன்று வச்சு கொடுங்க. ஏதோ என்ன அவருக்கு தொழில் தெரியுமோ அந்த தொழில், அவர் தொழிலாளி, அவர் 2 வருஷம் கழிச்சு அவரும் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவரா மாறிடுவாரு.
அவரு ஜக்காத் கொடுக்கக்கூடிய என்ன செய்வார், வருஷம் ஃபுல்லா சம்பாதிச்சு ஒரு முதல் வந்துருச்சு, அந்த முதலை என்ன செய்யறாரு, பயன்படுத்துறாரு. பயன்படுத்தி என்ன செய்வாரு, அப்படியே காசு பணங்கள் சேர்க்க ஆரம்பிச்சாருன்னு சொன்னா அடுத்த வருஷம் என்ன செஞ்சிருவாரு, அவரு வெறும் சமோசா விட்டு 85 லட்சம் ரூபாய்க்கு ஜிஎஸ்டி கட்டிக்கிறான். ஒரு ஆளு வெறும் சமோசா மட்டும் வித்துருக்கிறான். 85 ஜிஎஸ்டில இருந்து என்ன செய்ய, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் போயிருக்குது. நீ 85 லட்சம் ரூபாய்க்கு என்ன செய்ய, டர்ன் ஓவர் பண்ணிக்கிற சமோசா வித்து நீ என்ன செய்யணும், ஜிஎஸ்டி கட்டணும்னு சொல்லி. புரிஞ்சா? ஏதாவது என்ன செய்யணும், வியாபாரங்களுக்கு அவங்களுக்கு உற்பத்தியாக்கி அவங்களுக்கு அந்த ஏழை கோட்டிலிருந்து அந்த யாசகர் என்ற அந்த விஷயத்திலிருந்து அவங்களை வெளிக்கொண்டு வந்து தொழிலாளி வியாபாரி அப்படின்ற ஒரு விஷயத்தில் கொண்டு வரணும். அப்படி விட்டோம், நம்ம கொடுக்காம விட்டோம், அல்லாஹ் தாலா 5 விதமான தண்டனைகளை இம்மையிலே கொடுக்குறான். எந்த இடத்துல ஜக்காத்து மறுக்கப்படுகிறதோ, கொடுக்கப்படாமல் தடுக்கப்படுகிறதோ, அந்த ஊர்ல பஞ்சம் வந்துடும். அந்த ஊர்ல பஞ்சம் வந்துடும். மழையை நிப்பாட்டிடுவான் அல்லாஹ். என்ன செஞ்சிருவான், மழையை நிப்பாட்டிடுவான். கொடுக்கப்படாத ஜக்காத்தினுடைய பணம் 5 வழிகளில் பறி போகும். ஒன்று என்ன செய்யும், தீராத நோய்கள் வந்துடும். நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். நீ செய்வ 1 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு என்ன செய்வான், ஜக்காத்தை மறைச்சுக்கிட்டு இல்ல குறைச்சிக்கிட்டு, இவ்வளவு கொடுத்தா போதும், இவ்வளவு கொடுத்தா போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன செய்ய, ஜக்காத்துங்கிறது அளவு, ஜக்காத்துங்கிறது அளவு, அந்த அளவுல பார்த்து கொடுக்கணும். இல்ல இவ்வளவு கொடுத்தா போதும், அதுக்கு பேர் சதக்கா. நீ ஜக்காத்து கொடுத்ததா ஆகாது, ஜக்காத்து கொடுத்ததா ஆகாது. ஜக்காத்துங்கிறது எவ்வளவு வந்துச்சு, என்ன அமௌண்ட், என்ன நகை இருக்கு, பேங்க்ல எவ்வளவு இருக்குது, நம்ம டெபாசிட் எவ்வளவு பண்ணி வச்சிருக்கிறோம், பிக்சட் டெபாசிட்ல எவ்வளவு போட்டு வச்சிருக்கிறோம், கோல்டு பாண்டா எவ்வளவு வாங்கி வச்சிருக்கிறோம், நம்ம ஷேர்ஸா எவ்வளவு வாங்கி வச்சிருக்கிறோம், இதெல்லாம் வளரக்கூடியவைகள். எதெல்லாம் வளருமோ, ஷேர் வாங்கி வச்சிங்க, ஒரு பெரிய கம்பெனியில 2500 ரூபாய்க்கு வாங்குனீங்க, இது அப்ப ஷேரோட விலை என்ன செஞ்சிச்சு, இப்ப 6000 ரூபாய் 7000 ரூபாய் ஆயிடுச்சு. 100 ஷேர் வச்சிருக்கிறீங்க, அந்த கணக்கு பண்ணணும். என்ன செய்யணும், அதை கணக்கு பண்ணணும். ஏன் வளரக்கூடியது. இப்ப அந்த ஷேர் கணக்கை போட்டு என்ன செய்யணும், 2.5% கொடுக்கணும். 1 லட்சம் ரூபாய் 2% பார்த்தா வருது. எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது, எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது 1 லட்சம் ரூபாய் வருது. 1 லட்சம் ரூபாய் எங்க கொடுக்கறது, நம்ம மனுஷனுக்கு எப்படி ஆசை போயிடுது, 1 லட்சம் ரூபாயா எப்படி கொடுக்கறது. ஹாஸ்பிட்டலில் நான் என்ன செய்வேன், ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபா கட்டுவேன். அப்படி ஒரு நோய் கொடுப்பான், அப்படி ஒரு நோய் கொடுப்பான். ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் எண்ணி எடுத்துக்கொண்டு போய் அவன் டேபிள்ல வைக்க வேண்டியது வந்துடும். நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். வருதா இல்லையா அப்படிப்பட்ட நோய்கள்? எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. ஒரு நாளைக்கு 1.25 லட்சம், ஒரு நாளைக்கு 1.25 லட்சம் செலவு. 6 நாள் இருந்தான், என்ன செஞ்சிச்சு, 8 லட்சம் 9 லட்சம் ஆகி போயிடுச்சு. 8 லட்சம் 9 லட்சம் ஆகி போயிடுச்சு. புரிஞ்சா? இந்த மாதிரி அவங்க அதனால போய் சேரல, ஒரு நோயினால போய் சேர்ந்தாங்க. புரியுதா? அதனால என்ன செஞ்சுக்கணும், தீராத வியாதிகளை கொடுத்துடுவான், நெருப்புல அழிச்சிடுவான், நீர்ல மூழ்கி அதை என்ன செய்வான், பரிபோக செஞ்சிடுவான். அரசாங்க ஜப்தி வந்துடும், வீட்டுக்கு அரசாங்க ஜப்தி வந்துடும். ஏதாச்சும் ஒரு இன்கம் டாக்ஸ் ரைட், அந்த ரைட் இந்த ரைட் எதாவது உள்ள விட்டு என்ன செய்வான், எல்லாத்தையும் சொத்தி வாரி எடுத்துக்கிட்டு போயிடுவான். திருட்டு விஷயத்துல அல்லாஹ்வுல போக்கிடுவான். திருடன் வந்தா என்ன செய்வான், அவன் ஜக்காத்து கணக்கு போட்டு உட்காந்துருப்பான். பாய்க்கு எவ்வளவு ஜக்காத்து, கடை கடைன்னு கதவை திறந்து லாக்கரை திறந்து பாய் உங்க கணக்கு அவனுக்கு அவனை பார்த்துக்கிட்டு இருப்பான். இருக்கிறது எல்லாத்தையும் வாரி போட்டுக்கிட்டு எடுத்துட்டு போயிடுவான். தவிர்த்து 97% உங்ககிட்ட கொடுத்தா மாதிரி அதையும் சேர்த்து எடுத்துட்டு போயிடுவான். நீ வச்சுக்கன்னு அல்லாஹ்வுல சொன்ன மாதிரி 97% நீ வச்சுக்க, 2% வெளியே கொடுன்னு சொன்ன மாதிரி அந்த 97% சேர்த்து 100% தூக்கிட்டு போயிடுவான். புரிஞ்சா? நீர்ல அழிஞ்சு போயிடும், நெருப்புல அழிஞ்சு போயிடும், தீராத வியாதிகள் வந்துடும், அரசாங்கத்தினுடைய ஜப்தி வந்துடும், திருட்டுல போயிடும். புரியுதா? இது இம்மையில கொடுக்கக்கூடிய தண்டனை. மறுமையில அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், எவைகளை நாம ஒரு ஒட்டகத்துக்கு நம்ம என்ன செஞ்சோம், ஜக்காத்தை மறுத்து கொடுக்காம இருந்தோம், அந்த ஒட்டகத்துக்கு பிரம்மாண்டமான அந்த உருவத்தை கொடுத்து அதை நம்மளை தாக்குறதுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான், ஆளாக்கிடுவான். இன்னும் நிறைய தண்டனைகள் சொல்றான், இன்னும் நிறைய தண்டனைகள் சொல்றாங்க. புரியுதா? அதனால ஜக்காத்து என்ன செய்யணும், எவ்வளோ சாதாரணமான கூலி வேலை செய்யக்கூடியவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, வீட்டு வேலை செய்யக்கூடியவங்க வந்து கேட்குறாங்க, ஹஸ்ரத் எனக்கு ஜக்காத்து கடமையா இருக்கா, எப்படி கணக்கு பண்ணணும், எப்படி கணக்கு பண்ணணும். வீட்டு வேலை செய்கிறாங்க பாவம், அவங்க ஆட்டோ ஓட்டுறாரு, அன்னன்னைக்கு சம்பாதிச்சு 500 1000 சம்பாதிச்சு என்ன செய்கிறாரு, வண்டி டியூவை கட்டிக்கிறாரு, வீட்டுக்கு வாங்கி கொடுத்துக்கிறாரு, இதெல்லாம் பண்ணுற அவருக்கு தக்குவா இருக்குது. லேக்ஸ் கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுற, க்ரோர்ஸ் கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுற யாரும் வரல, ஹஸ்ரத் எனக்கு ஜக்காத் எப்படி கணக்கு பண்ணணும், எனக்கு ஜக்காத் எப்படி கணக்கு பண்ணணும்னு சொல்லி க்ரோர்ஸ்ல டேர்ன் ஓவர் பண்றவங்க வரல. 1000த்துல 2000த்துல சம்பாதிக்கக்கூடிய வந்து கேட்கறாங்க, தக்குவா பாருங்க யார்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி, தக்குவா பாருங்க யார்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி. ஹைர் அவங்க என்ன செய்யலாம்,
ஏற்கனவே கணக்கு பண்ற முறைகள் தெரிஞ்சு வச்சிருக்கலாம், கணக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டும் இருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் செய்ய தான் செய்யறாங்க, அவங்க செய்ய தான் செய்யறாங்க. நாம என்ன செய்யறது இல்லை, அதை பத்தி கவலை இல்லை. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கிருபை செய்வான். பணக்காரங்க நிறைய காசு பணங்க வச்சிருக்கவங்க கூடிய ரொம்ப தக்குவாதாரிகளாக இருக்கிறாங்க. புரிஞ்சா? தமிழ்நாட்டு முழுக்க உலமாக்களுக்கு கொடுக்குறாங்க. கும்பகோணத்தில் ஒயிட் ஹவுஸ் கம்பெனி, தமிழ்நாடு மட்டும் இல்லை, கர்நாடகா பெங்களூர்ல கொடுக்குறாங்க. வெறும் உலமாக்களுக்கு மட்டும், உலமாக்கள் முஅத்தின்கள். தமிழ்நாட்டில் எத்தனை பள்ளிவாசல், எத்தனை உலமாக்கள், அத்தனை நபர்களுக்கு என்ன செய்யறாங்க, அவங்களுக்கும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ட்ரெஸ், காசு பணம் எல்லாம் கொடுக்குறாங்க. அவங்களுடைய நியத்தை வளர்க்கணும், எல்லா உலமாக்களுக்கும் போய் சேரணும். எப்படி கொடுக்குறாங்க? எத்தனையோ வருஷமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ வருஷமா வளர்ந்து வளர்ந்து என்ன செய்யுது, தமிழ்நாட்டில் கொடுத்தாங்க, இப்போ என்ன செஞ்சு பெங்களூருக்குலாம் போயிடுச்சு. அப்போ வளருது பாருங்க, கொடுக்குறான். நீங்க கொடுக்கக்கூடிய பணம் குறையாது, ஜக்காத் கொடுக்கக்கூடிய பணம் ஜக்காத்து குறைய போறதே கிடையாது. நிச்சயமா அது வளர்த்ததை தருவான் அல்லாஹ் தஆலா. அது வளர்க்கிறதுக்கு தான் சொல்றான். உங்க பணத்தை அல்லாஹ் தஆலா நீங்க எந்த தர்மம் செஞ்சாலும் சரி, உங்க காசு பணங்களை நீங்க ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர்த்தீங்கன்னு சொன்னா அது நிச்சயமா குறையாது, வளரும். நிச்சயமா குறையாது, அது வளரத்தான் செய்யும். அதனால ஜக்காத்தினுடைய விஷயங்கள்ல கவனமா இருப்போம். கணக்கு போடணும். குத்து மதிப்பா கொடுக்க கூடாது, கொடுத்தா கூடாது. கூடும். எப்படி கூடும் தெரியுமா? சதக்காவா கூடும். இவர் என்ன சார் என்னாரு, இவ்வளவு ரூபா சதக்கா செஞ்சாலும் கூடும். ஜக்காத்தா கூடாது. நீங்க உங்க ஜக்காத் அப்படியே நிலுவையிலே நிற்கும். உங்க சதக்காவினுடைய என்ன செய்யலாம், அந்த நன்மைகள் கூடலாமே தவிர்த்து ஜக்காத்தினுடைய கடமை போகாது. ஜக்காத்து கணக்கு பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்கம் டேக்ஸ் என்ன செய்யறாங்க, கணக்கு பண்றாங்கல்ல, அதே போல தான் இதுவும். இன்கம் டேக்ஸ் அப்படின்றது அல்லாஹ் தஆலா கொண்டு வந்தது தான். அவன் தான் என்ன செஞ்சான், முதல்ல குர்ஆன்ல கொண்டு வந்தான். அதை பார்த்து தான் உலக நாடுகள் கொண்டு வந்தாங்க. உலக நாடுகள் இவன்கிட்ட ஏதாச்சும் வாங்கினா தானே அரசாங்கம் நடத்த முடியும், அரசாட்சி நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான், 10% 15% போய் வாங்குறான். 2.5% சொன்னான் அல்ல. அந்த 2.5% கரெக்டாக கொடுத்துக்கிட்டே வந்திருந்தோம், அதுவே ஆட்சியாக போயிருக்கும். அதை யாரும் என்ன செய்யலை, ஒழுங்காக கொடுக்கல. அதை சரியாக மறுத்து குத்தி மதிப்பாக கொடுக்க ஆரம்பிச்சா 15% கொடுங்குறாங்க, 15% கொடுங்குறான். புரியுதா? அதனால என்ன செய்யணும், ஜக்காத்து சரியான முறையில் அளவு பார்த்து நம்ம கணக்கு போட்டு 2.5% கொடுத்துடணும். அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.